வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. மலேசியா வேதாத்திரிய ஷட்சங்கத்துக்கு என் முதல் வணக்கம். சித்தர்களுடைய தெய்வ தத்துவம் பற்றிய 3வது உரை இது. சித்தர்களின் தெய்வ தத்துவத்தின் அடிப்படை கோட்பாடான தெய்வம் உன்னுள்ளேதான் உள்ளது, வெளியில் தேடாதே என்பதுதான். இதற்கு விளக்கம் பெற திருமூலர் திருமந்திரத்திலிருந்து சில பாடல்களை எடுத்து வரிக்கு வரி விளக்கம் காண்போம். திருமூலர் திருமந்திரத்தில் எழுதிய ஒரு அருமையான பாடல். உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள், மெல்ல குடைந்து நின்றாடார் வினைகெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே, கள்ள மனமுடை கல்வியிலாரே. இப்பாடலினுடைய முதல் வரியை இப்பொழுது நாம் பார்ப்போம். உள்ளத்தின் உள்ளே என்றால் நமது அகம் என்னும் கருமையத்துக்குள்ளே என்ற பொருள் கொள்ள வேண்டும். உள பல என்றால் அதிகப்படியான, ஏராளமாக, பலவகையான என்பது பொருள். தீர்த்தங்கள் என்றால் நல்ல நன்மைகள் தரக்கூடிய பலனளிக்கும் எண்ணங்கள் என்று பொருள். பாடலினுடைய 2வது வரியை நாம் பார்ப்போம். மெல்ல குடைந்து நின்றாடார் வினைகெட. இங்கு மெல்ல என்றால் அமைதியான நிலையில் ஆழமாக செல்வது என்று பொருள். குடைந்து என்றால் தவம், தியானம் போன்ற யோகங்கள் செய்து வருவது என்பது பொருள். நின்றாடார் என்றால் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் என்று பொருள். வினைகெட என்பது இரு வினைகள், அதாவது சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம் என்னும் கருத்தொடர் வினையும் மற்றும் உடலெடுத்த பின் செய்த வினையும் அது அவர்களை துன்பத்தில் ஆழ்த்திவிடும் என்பதும் பொருள். இப்பாடலினுடைய 3வது வரியை பார்ப்போம். பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே. பள்ளமும் மேடும் என்றால் கெட்ட செயல்களை செய்து மீள முடியாமல் இருப்பது என்பதை குறிக்கும். இச்செயலில் பள்ளம் எதனால் சொல்லப்பட்டது என்றால் தீய வினைகள் செய்து துன்பக் கிணற்றில் விழுவது. அதைப்போல் மேடு என எதனை குறிக்கும் என்றால் துன்பத்திலிருந்து மேலே வர முடியாத நிலையை குறிப்பது. பறந்து என்பதற்கு மனதை கண்டபடி அலைய விடுவது என்பது பொருள். இவரே என்றால் துன்பத்திலிருந்து வெளியில் வர முடியாமல் துன்பத்தோடு உழன்று கொண்டிருப்பவரே என்பது பொருள். இப்பாடலினுடைய கடைசி வரி எனும் 4வது வரியை பார்ப்போம். கள்ள மனமுடை கல்வி இலாரே. கள்ள மனமுடையவர் என்பது நமக்கு கட்டுப்படாமல் திருட்டுத்தனமாக அலைகின்ற மனதை உடையவர் என்பது பொருள். மேலும் புலன்களுக்கு கட்டுப்படாத அலையும் மனதை உடையவர்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். கல்வி இலாரே என்றால் மனமடங்கும் பயிற்சியை பெறாதவர்களே என்பது இதை குறிக்கும். திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் உள்ள இந்த பாடலினுடைய அர்த்தத்தை வரிக்கு வரி பார்த்தோம். ஆனால் இப்பாடலினுடைய உட்கருத்தை வேறு விதமாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். அதையும் பார்த்து விடுவோம். செய்த பாவங்களை தீர்க்கும் பொருட்டு பல ஸ்தலங்களில் உள்ள தீர்த்தங்களில் நீராடுவதற்காக பெரும் பள்ளங்களையும் பெரும் மேடுகளையும் உடல் வருத்தி பிரயாணங்கள் மேற்கொண்டு துன்பப்பட்டு அலைபவர்களே, நாம் தேடுகின்ற அந்த புண்ணிய தீர்த்தங்கள் நமக்குள்ளேயே உள்ளது என்பதை திருட்டுத்தனமாக அலையும் நம் மனது, அந்த மனதை கட்டுப்படுத்தும் மனமடங்கு பயிற்சியை பெறாதவர்களே துன்பத்தில் உழன்று கொண்டிருப்பார்கள் என்பது இச்செயலினுடைய உட்கருத்தாகும்.